ஹலோ காய்ஸ், சண்டே அதுமா ஈவினிங் அதுமா ஒரு ஸ்நாக்ஸ் பண்ணி சாப்பிடணும், அது லோ பட்ஜெட்டில் சாப்பிடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் வீட்டில் சத்துமாவு நிறைய இருந்துச்சு. சரின்ட்டு அதில் நம்ம வந்து பார்க்கலாமே சொல்லி கேக் பண்ணலாமேன்னு ஒரு யோசனை வந்துச்சு. அதுக்கு தேவையான முட்டை, பால், அப்புறம் சோடா உப்பு, அப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஏலக்காய் போட்டு கொஞ்சம் வாசனைக்கு போட்டு அப்படியே ஒரு பதத்துக்கு அரைச்சி எடுத்தாச்சுங்க. அப்புறம் கொஞ்சோண்டு சட்டியில் பார்த்தீங்கன்னா நெய்யை ஊற்றி அப்படியே லேசாக ஒரு இதை போட்டு மாவு போட்டு லேசாக தடவி விட்டு அதை ஒட்டாமல் வருங்க. செஞ்சுட்ட மாவு பார்த்தீங்கன்னா அடுப்பில் தான் பண்ணோம். ஆனால் சூப்பராக வந்துச்சு. உண்மையிலே நான் இந்த அளவுக்கு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. செம்மையாக வந்துருச்சுங்க. சைடில் உள்ளதெல்லாம் நல்லா கத்தியால் சுற்றி விட்டு எடுக்கும்போது சும்மா செம்மையாக இருந்துச்சுங்க. பார்க்குறதுக்கு அவ்வளோ அற்புதமாக இருந்துச்சு. நான் இந்த அளவுக்கு கேக் வரும்னு ஒரு நாள் ட்ரை பண்ணி பார்த்தது இல்லை. அதுவும் இல்லாமல் இன்றைக்கி தாங்க நான் ஃபஸ்ட் டைம்லேயே ட்ரை பண்ணி பார்த்தேன். சரின்னு சொல்லிட்டு நம்மளும் கட் பண்ணி உள்ளே தான் கேக் எப்படின்னு பார்த்து அவங்க பார்த்தாங்களா ஸ்பாஞ்சான்ச்சா சூப்பராக இருந்துச்சுங்க. பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. சரி நம்மளும் சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட் எப்படி சொல்லி சாப்பிட்டேங்க. ஐயோ என்ன மாதிரி டேஸ்ட்டுன்றீங்க. உண்மையிலே நான் தான் பண்ணனா இல்லை வேறு யாரும் பண்ணி கொடுத்தாங்களா அந்த மாதிரி டேஸ்ட் உண்மையிலே சூப்பராக இருந்துச்சுங்க. இது பண்ண நம்ம ரெசிபியெல்லாம் பார்த்து ட்ரை பண்ணுங்கள். நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.